கூட்டணின்றது பலத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை, பணத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதுதான் கூட்டணி. அதாவது இந்தியாவிலேயே திமுகவினுடைய பலம் பணத்தில் தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய பலம் மக்களுடைய மனத்தில் இருக்கிறது. இந்தியாவிலேயே பிற கட்சியிலிருந்து அதிக எம்எல்ஏக்களை வாங்கிய கட்சி பாஜக. பணத்தை வச்சு இல்ல, கொள்கையை வச்சு வாங்கிட்டாங்க. என்ன இந்தியா பூரா ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருக்க இடத்துல எல்லாம் பிஜேபி ஆட்சி வருது. எப்படி வருதுன்னு பார்த்தா அது இவங்க கொள்கையை பார்த்து பிடிச்சு போய் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாம். ஏன் கொள்கையை பிடிச்சவன் அந்த கட்சியில போய் சேர்ந்து சீட் வாங்கி நின்னுல எம்எல்ஏ இருக்கணும், வேற கட்சியில எம்எல்ஏ ஆனவன் பிஜேபியில போய் சேர்றான், கொத்து கொத்தா போய் சேர்றான். 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர். என்னடா உலகத்துல எங்க நடக்காத மாயமா இருக்குன்னு பார்த்தா அவங்க பணத்தை எல்லாம் வச்சு சேர்க்க மாட்டாங்க, கொள்கையை வச்சு சேர்ப்பாங்க. செந்தில் பாலாஜி யாரு? அவர் வந்து ஒரு கட்சியில நின்னு சீட் வாங்கி ஜெயிச்சிட்டு அந்த கட்சியில எம்எல்ஏ இருக்காரு. செந்தில் பாலாஜி அதிமுக எம்எல்ஏ அப்படியே ஓடி வரல திமுகக்கு, போய் திமுக சீட்டு வாங்கி திமுக சேர்ந்து நின்னு மக்கள்கிட்ட போய் நின்னு ஓட்டு வாங்கி திமுக எம்எல்ஏ இருக்காரு. பிஜேபிக்கு வந்த எம்எல்ஏக்கெல்லாம் பிற கட்சியில எம்எல்ஏ ஆகி கொத்து கொத்தா அந்த கட்சியில இருந்து பணம் கொடுத்து வாங்கினீங்க.